குடியரசு உரையாடல் ஆகஸ்ட் 16 1925 பெரிய வக்கீல்கள். ஒரு வக்கீல் வீட்டுக்கு ஒரு கட்சிக்காரர் வருகிறார். வக்கீல்: வாங்க கவுண்டரே, சவுக்கியமா? என்ன விசேஷம்? கட்சிக்காரன்: ஒரு கேசு கீழ் கோர்ட்டில் நமக்கு விரோதமாய் போய்விட்டது. அப்பீல் போட வேண்டும், தயவு செய்து கட்டை பாருங்கள். வக்கீல்: கட்டில் ஒரு ரிகார்ட், அதாவது ஜட்ஜ்மெண்டை எடுத்து பார்த்துக்கொண்டு தன்னுடைய குமாஸ்தாவிடம் பேசுவது போல், ஏண்டா ரங்கநாதா, யாரடா ஜட்ஜ்மெண்ட் எழுதிய சப்ஜெக்டி? சுத்த முட்டாளாயிருக்கிறானே. அவன் தனக்கு மேல் ஏதாவது கோர்ட்டு இருப்பதாக நினைத்தானா? அவனேதான் முடிவான ஜட்ஜி என்று நினைத்துக் கொண்டானா? இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஜட்ஜித்துறையிடம் அரை நிமிஷம் நிற்குமா? அல்லாமலும் இந்த சப்ஜெக்டை சும்மா விட்டு விடுவார்களா? என்று பேசிக்கொண்டு இருக்கும்போதே கட்சிக்காரன் ஆனந்தத்துடன், ஏனுங்கோ எஜமானரே, எதிர்க்கட்சிக்கு நோட்டீசு அனுப்பி மாற்றுவார்களா? அதில்லாமலே கீழ்கோர்ட் தீர்ப்பை மாற்றிவிடுவார்களா? வக்கீல்: அதெல்லாம் உங்களுக்கெதற்கு? நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். 700 ரூபாய் பீசு கொடுத்தால் கேசு அப்பீல் போடுவேன். கட்சிக்காரன்: 700 ரூபாய் கேட்கிறீர்களே, சொத்தே 2000 ரூபாய்தான் போரும். கீழ்கோர்ட்டில் 1000 ரூபாய்க்கு மேலாகவே செலவாய்விட்டது. கேசு போட்டு 2.5 வருஷமாச்சுது. கீழ்கோர்ட்டு செலவு பிரதிவாதிக்கு 440 ரூபாய் கொடுக்கும்படி தீர்ப்பாயிருக்கிறது. ஆகையால் 500 ரூபாய் வாங்கிக் கொள்ளுங்கள். வக்கீல்: கீழ்கோர்ட்டு செலவை வேறே மாற்ற வேண்டும். 700க்கு குறையாது. இதற்குள் வக்கீல் குமாஸ்தாவும் தரகனும் கட்சிக்காரனுக்கு கண்ணடித்து உடனே ரூபாயை கையில் கொடுத்து விடும்படி ஜாடை செய்கிறார்கள். கட்சிக்காரன்: சரி, 700 ரூபாய்க்கு ஒப்புக்கொள்ளுகிறேன். 500 ரூபாய் எடுத்துக் கொள்ளுங்கள். மீதி அனுப்புகிறேன். மறுபடியும் நான் வரவேண்டுமா? வக்கீல்: அநேகமாய் வரவேண்டியதில்லை. ஒரு சமயம் நோட்டீஸ் வந்தால் வாரும். பாக்கி பீசு எப்போது அனுப்புவது? கட்சிக்காரன்: நான் ஊருக்குப் போனவுடன் அனுப்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு குமாஸ்தாவுக்கும் தரகனுக்கும் 15 ரூபாய் கொடுத்துவிட்டு போய்விட்டார். போனவுடன் 200 ரூபாயும் அனுப்பிவிட்டார். பிறகு 4 மாதம் கழித்து நோட்டீஸ் வந்த பிறகு விசாரணைக்கு முதல் நாள் கட்சிக்காரர் மறுபடியும் வக்கீல் வீட்டுக்கு வருகிறார். வக்கீல்: எந்த ஊரையா நீர்? கட்சிக்காரன்: நான் தான் 4 மாதத்திற்கு முன் வந்து ஒரு அப்பீலுக்கு 700 ரூபாய் பீசு பேசி 500 ரூபாய் கொடுத்துவிட்டு போய் மறுபடி 200 ரூபாய் அனுப்பினேனே, தங்களுக்கு ஞாபகமில்லையா? வக்கீல் குமாஸ்தாவை பார்த்து, ரங்கநாதா, இந்த ஆள் யார் பாரு. குமாஸ்தா: இவர்தான் 108 நம்பர் அப்பீல் வாதி. இந்த கேசு நாளைக்கு போட்டிருக்கிறது. வக்கீல்: நாளைக்கு கேசு இருக்கும்போது இன்றைக்கே வந்து உபத்திரவம் செய்கிறீரே. நாளை வாரம் போம். கட்சிக்காரர் போய்விட்டார். வக்கீல் குமாஸ்தாவை பார்த்து, ரங்கநாதா, இந்த கேசு என்ன பார்த்தையா? குமாஸ்தா: பார்த்தேன். அது ஒன்றும் மாறாது. ஜட்ஜ்மெண்ட் ரொம்பவும் சரியாய் எழுதியிருக்கிறார். அதில் ஒன்றும் பிசகு இல்லை. வக்கீல்: நாளைக்கு கோர்ட்டில் வேறு ஏதாவது வேலை இருக்கிறதா? குமாஸ்தா: இல்லை. மறுநாள் கட்சிக்காரன் சிரித்துக்கொண்டே வருகிறார். வக்கீல்: உன்னுடைய கேஸைப் பார்த்தேன். கீழ்கோர்ட்டில் சரியான வக்கீலை வைத்து வேலை செய்யாமல் எவனையோ ஒரு முட்டாளை வைத்து வேலை செய்திருக்கிறாய். சரியான இஷ்யூக்களை போடவில்லை, சரியானபடி சாட்சிகள் விடவில்லை. கேஸை பாழாக்கிவிட்டு இங்கு வந்து முட்டிக்கொண்டால் என்ன பிரயோஜனம்? ஒரு 5 நிமிஷமாவது கேஸை பற்றிச் சொல்வதற்கு ஏதாவது பாயிண்டுகள் வேண்டாமா? இன்றைக்கு கோர்ட்டுக்குப் போவதில் ஒன்றும் பிரயோசனமில்லை. கட்சிக்காரன்: ஐயையோ, தாங்கள் அன்று ஜட்ஜ்மெண்டை பார்த்து, இது அரை நிமிஷம் கூட நிற்காது, ஜட்ஜிக்கு கூட ஏதாவது கெடுதி வரும் என்று சொன்னீர்களே, இப்பொழுது 700 ரூபாய் வாங்கிக் கொண்டு கோர்ட்டுக்குப் போவதில் பிரயோஜனமில்லை என்கிறீர்களே. இந்த கேசு ஜெயிக்காவிட்டால் என் குடித்தனமே முழுகிப் போகுமே, கை முதலும் போய் கடன்காரன் ஆகிவிடுவேனே. அப்பீலுக்காக என்று 1000 ரூபாய் என் மைத்துனன் ஜாமீன் பேரில் கடன் வாங்கி செலவு செய்துவிட்டேன். இப்பொழுது இப்படிச் சொல்லுகிறீர்களே, சாமி சாமி, இது தர்மமா? வக்கீல்: ஓய், நீர் அன்று கட்டுப்போரா என்னிடம் எப்பொழுது காட்டினீர்? ஜட்ஜ்மெண்ட் மாத்திரம் காட்டினீர். அதில் எனக்குத் தோன்றியதைச் சொன்னேன். இப்போது மற்ற ரிகார்டுகளைப் பார்க்கத்தான் விஷயம் தெரிந்தது. கட்சிக்காரன் அழுது கொண்டு, எப்படியோ இருக்கட்டும். தாங்கள் இன்று கோர்ட்டுக்கு வாருங்கள், அப்புறம் என் விதிப்படி ஆகட்டும். வக்கீல்:
மறுபடியும் முட்டாள்தனமாய் உளறுகிறீரே. கோர்ட்டில் எடுத்து சொல்லவே ஒன்றும் இல்லை என்று சொன்னால் திரும்பவும் கோர்ட்டுக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறீரே, உமக்கு புத்தி இருக்கிறதா இல்லையா? குமாஸ்தா கட்சிக்காரரை பார்த்து, நீங்கள் போயிருங்கள், நான் வக்கீலை வரும்படி செய்கிறேன். அழுதுகொண்டே கட்சிக்காரர் கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டில் ஜட்ஜி வந்தவுடன் இந்த கேஸையே முதலில் கூப்பிடுகிறார். குமாஸ்தா இல்லை, வக்கீல் இல்லை. கட்சிக்காரர் நேரில் போய், வக்கீல் வருவார், கொஞ்ச நேரம் பொறுக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஜட்ஜி கேஸை வீட்டிலே படித்து வந்தவராதலால் அப்பீலுக்கு ஒன்றும் சரியான காரணமில்லை, காத்திருப்பதிலும் பிரயோஜனமில்லை என்று சொல்லி அப்பீலை செலவுடன் தள்ளிவிட்டார். கட்சிக்காரர் வக்கீல் வீட்டிற்கு கூட போகாமல் ஊருக்குப் போய் பாப்பராய் விட்டார்.